வணக்கம் சகோதரிகளே, நான் உங்கள் வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமன் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 11 ஆஃப் 21 டேஸ் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச். இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 21 டேஸ் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச்ல 11th டே. ஸோ நீங்க பாதி தூரம் இந்த அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்சை நீங்க கடந்து வந்துட்டீங்க. அதனால உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 11 டாஸ்க் என்ன அப்படின்னா ஹோம் பாசிட்டிவ் ஹோம். ஸோ உங்க வீடு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது உங்க வாழ்க்கையில. ஸோ உங்க வீடு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை, பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டுறதாவோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கிறதாவோ இருக்கணும். அதுக்குண்டான டாஸ்க் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இது நம்ம நிறைய விதத்துல பண்ணலாம். 1-2 விதங்கள் நான் இன்னைக்கு சொல்றேன். அதை நீங்க டாஸ்கா இன்னைக்கு பண்ணணும். அதை நான் என்னங்கிறதையும் சொல்றேன். ஸோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை ஹை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க உங்க வீட்டை அலங்காரம் பண்ணுங்க. டெக்கரேட் கிரியேட்டிவ்லி. உங்க வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்துங்க, கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க, கிரியேட்டிவா பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம், நீங்க உங்க வீட்டுல ஆயில் டியாஸ், அதாவது விளக்கு பொருத்துங்க. விளக்கு அப்படிங்கிறது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். லைட் உங்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். அதனால உங்க வீட்டுல டைரக்ட் சன்லைட் விழுற மாதிரியோ இல்லைன்னா ஒரு விளக்கு, எண்ணெய் விட்டு பொருத்தக்கூடிய விளக்க பொருத்துங்க. ஸோ அது உங்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். உங்க வீட்டுல அங்கங்க செவர்கள்ல நீங்க உங்களோட ஃபேமிலி போட்டோஸை மாட்டுங்க. சோ அது பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டும், ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க எப்பெல்லாம் அந்த ஃபேமிலி போட்டோஸை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. சோ அது நேச்சுரலா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். அதுக்கு அடுத்து உங்க வீடுகள்ல இன்டோர் பிளான்ஸ் அங்கங்க வைங்க. கோ கிரீன் வித் பிளான்ஸ். உங்க வீட்டுக்குள்ள இன்டோர்ல வைக்கக்கூடிய கிரீன் பிளான்ஸ் இருந்தா அதை அங்கங்க வைங்க. எப்பவுமே ஒரு கிரீன் பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். ஸோ ஸ்னேக் பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய செடிகள் இருக்கு. அந்த செடிகளை நீங்க வீட்டுல அங்கங்க வைங்க. அது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டும். வீட்டுல நீங்க பூஜை பண்ணுங்க, கடவுளை கும்பிடுங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மத வழிபாடு என்னவோ அதை நீங்க உங்க வீட்டுல தினமும் செய்யுங்க. சோ கடவுளை நீங்க பிரார்த்திக்கும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஹை ஆகும். வீட்டுல மந்த்ராஸ் பிளே பண்ணுங்க. ஏதாவது மந்த்ராஸ், சே ஓம் நம சிவாயா, அந்த மாதிரி எல்லாம் மந்த்ரா சாண்டிங் பாக்ஸ் அப்படின்னே இருக்கு. அந்த மந்த்ரா சாண்டிங் பாக்ஸ் மூலமா டெய்லி உங்க வீட்டுல மந்திரங்களை ஒலிக்க விடுங்க. மந்திரங்கள் வீட்டுல ஒலிக்க ஒலிக்க உங்க வீட்டுல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஹை ஆயிட்டே இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு உருளியில ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை நீங்க போட்டு அந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்க லிவிங் ரூம்லயோ இல்ல உங்களோட வரவேற்பு அறையிலையோ வச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி ஹை ஆகும். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம செய்யறது மூலமா நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி ஹை ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட் பண்ண 7 விதங்கள்ல ஏதாவது ஒரு இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு உங்க வீட்டுல அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஹை ஆக்குறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. அதை நீங்க போட்டோ எடுத்தோ இல்ல ரெக்கார்ட் பண்ணியோ இன்னைக்கு இந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமா உங்க வீட்டுல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி ஹை ஆகும், உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு டாஸ்க்ல சந்திப்போம். நன்றி.